ஆவுறியா First of all, thank you so much for coming here and supporting us and blessing us. இங்கே நிறைய சீனியர் ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாம் அந்த காலத்தில் தமிழ் சினிமா கொடுத்த கான்ட்ரிபியூஷனால தான் எங்களை மாதிரி ஆளுங்களை இப்போ ஸ்டேஜில் நிற்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இன்னும் எங்களுக்கெல்லாம் நிறைய தேவை. இந்த படத்தில் நான் வர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சிவா சார் தான். Thank you so much Shiva sir for considering me for this role. And first எடுத்த உடனே பிரபு சார் இந்த கதை சொல்லும்போது I really liked my character in the film. At the same time உதயா சார்ஸ் கேரக்டர். உதயா சாருக்கும் இவருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலையோ இல்லையோ, ஆனால் எனக்கும் உதயா சாருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆனாதான் இந்த படமே. இதில் நான் ரொம்ப லக்கி செல்வாஸ் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது. பிகாஸ் நான் எப்போவுமே படங்கள் பண்ணும்போது எனக்கு ஆக்ஷனாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் செல்வாஸ் மாஸ்டருங்கிற சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நரிச்சிலான ஒரு 3 ஆக்ஷன் சீக்வன்சஸ் மாஸ்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் அக்யூஸ் படத்தோட ஹைலைட்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இன்னும் அக்யூஸ் படத்தோட ஹைலைட் நம்ம சாங்ஸ் பிஜிஎம் பண்ண நரேன் பாலகுமார். ஹீ இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஃபார் சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. மார்க் மை வேர்ட்ஸ். அப்புறம் ஜான்விகா. we don't have that much screen space together. ஆனாலும் ஒரே ஒரு நாள் தான் நானும் ஒரு சேர்ந்து நடித்தாங்க. ஒன் ஆர்டிஸ்ட், யூ சச் எ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட், ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க த்ரிஷா மாதிரி, அவருக்கெல்லாம் மேலே நீங்கள் போகட்டுன்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் இது எல்லாத்தையும் விட எங்களோட ப்ரொடியூசர்ஸ், சேது சார், உங்கள் அப்பா பேர் எனக்கு தெரியாது, நான் எடுத்து சாரி. சேது சார், பன்னீர்செல்வன் சார், அப்புறம் மெயினாக உதய் சார். உதய் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஹீ இஸ் நாட் ஓன்லி மை பிக் பிரதர். அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பிகாஸ் நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் சிவா சார்கிட்ட கேட்டேன். சார், படம் நம்ம பண்ணால் சின்ன பட்ஜெட்டில் எனக்கு தெரில, நீங்கள் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்லாம் சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணுங்களேன், நம்ம ஜெயிச்சிடலாம். ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தால் படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுவோம் பிரதர். உதயா பற்றி உங்களுக்கு தெரியாது. அப்போ தான் உதயா சாரை பற்றி நான் நிறைய தெரிய ஆரம்பித்தேன். அவரோட அப்பாவை பற்றி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வரவங்க எந்த மாதிரி எவ்வளவு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் இந்த படத்தை கொண்டு வாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏஎல் விஜய் சார் அவரோட யங்கர் பிரதர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ ஹவு மச் தீஸ் பீப்புள் ஆர் பேஷனட் அபவுட் த ஃபில்ம்ஸ். ஸோ நிறைய ஹேர்டில்ஸ் தாண்டி தான் உதயா சார் இந்த படம் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்கள் எல்லாரையும் சப்போர்ட் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். வருகை தந்திருக்கும் அனைத்து சினிமா துறை ஜாம்பவான்களுக்கும் எனது மாலை வணக்கம். அப்புறம் ப்ரெஸ், அப்புறம் மீடியா, அவங்களுக்கு என்னோடய மாலை வணக்கம். ஸோ இந்த டீமில் என் கூட ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ் அனைவருக்குமே நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்காது. நிறையா பேர் மியூசிக்கை பற்றி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணிங்க. ஸோ இதில் ஒரு ஒரு சோல் ரீசன் நான் கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது. எனக்கு பின்னாடி லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் லிரிக்ஸிஸ்ட் பத்மஜா, தேசன், ஹைட் காட்டி. ஸோ இவங்கெல்லாம் பெரிய சப்போர்ட்டிவாக இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு சைட் பில்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஈவினிங் டைமில் அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் யூஸ்வலாகவே எல்லாருமே ஒரு வெக்கேஷன் அப்படின்றது நம்ம பண்ணுற ஒர்க்லேருந்து ஒரு ரிலீஃபாக போகிறதுக்காக தான் நம்ம எடுப்போம். பட் அக்யூஸ்டு மூவியில் என்னோடய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அளவுக்கு இருந்துச்சுன்னா, அந்த வெக்கேஷன் போன டைம் கூட ஸோ நாங்கள் டே அண்ட் நைட் ரீல்ஸ் ஒர்க் பண்ணுறது, நிறைய மியூசிக்கை பற்றி டிஸ்கஷன்ஸு, ஸோ இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே டெஃபினட்டாக இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணி ஸோ அதுக்கு கிடைக்கிற அப்ரிஷியேஷன் அது நம்மளால் வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸோ ஐம் கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் ஏஎல் உதயா, பன்னீர் சார்,
அப்புறம் தங்கவேல் சார், சேது ப்ரோ, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஒரு லைக் ஒரு ப்ரொடியூசர் அந்த ஒரு ஒரு இதில் இல்லாமல் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஜோனில் இருப்பாங்க. ஸோ எந்த டைம் வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணி அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ஜோனில் இருந்தாங்க. தேங்க்ஸ் டு பிரபு சார், டைரக்டர். ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே பண்ணல அவர். ஸோ என்னோட ஒரு ஓன் ஜோனில் விட்டுட்டார். ஸோ இதான் கதை, எனக்கு இதான் வேணும். நிறைய அவரோட ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போதே அவர்கிட்ட நேரேஷன் கேட்டதுமே நான் வந்து என்கிட்ட பேங்க்கில் இருக்கிற ஒரு மூணு சாங்ஸை வந்து நான் காமிச்சேன். சார் இது கேளுங்க அப்படின்னு கேட்டதும், சூப்பர் நிறைய நம்ம லைக் நெக்ஸ்ட்டு மீட்டிங்கில் இதெல்லாம் நல்லா வந்து நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணிடுங்க, நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஒர்க் பண்ண டிஓபி, ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் ப்ரோ, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் வந்து செல்வா மாஸ்டர், பயங்கரமான ஸ்டன் சீன்ஸு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து நிறையா மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. பட் இந்த ஒரு 2 மேஜர் ஸ்டன் சீன் இருக்குது. ஸோ அந்த சீன்லாம் நாங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். ஈவன் அது ஒரு ஸ்க்ராட்ச் ஒர்க்லாம் பண்ணி அதெல்லாம் வேணாம், இது இன்னும் இந்த ஃபைட் சீன் வந்து வேறு ஏதோ டிமாண்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு லெவலுக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஏவி. ஸோ அந்த ஏவிக்கு ஸ்பெஷலாக பிஜிஎம் பண்ணோம். ஸோ அது வந்து எங்களோட ட்ரிபியூட் சில்வா மாஸ்டருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஐ எம் வெரி வெரி சாரி. எனக்கு சத்தியமாக இது நான் சொல்லக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது. ஆனால் இந்த ஒரு பதட்டத்தில் நான் சொல்லாமல் போயிட்டேன். அதுக்கு நான் அஜ்மல் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர் வந்து அஜ்மல் தான். அது நான் வந்து என்னுடைய மனசார சொல்கிறேன். இந்த கேரக்டருக்காக நாங்கள் எத்தனை ஹீரோ கிட்ட பேசியிருக்கோம்னு சொல்லிட்டு உதயா சாருக்கு தெரியும். எத்தனை ஹீரோ கிட்ட நான் கை விட்டு விரல் விட்டு எனக்கு அத்தனை ஹீரோ கிட்ட பேசினோம். எல்லாரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி நாங்கள் பண்ண மாட்டோம், அது இல்லை, டேட் இல்லை, அப்படி இல்லை, பேர் வாங்கினவங்க வாங்காதவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க. ஆனால் ஐம் சாரி, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அஜ்மல் சார் அவர் ஒரு ஃபோன், அவர் வந்து ட்ரை பண்ணுறீங்களா அவர்கிட்ட சொன்னார். அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கதை சொல்லுங்க அப்படின்னாரு. ஃபோனில் தான் நான் அவர்கிட்ட கதை சொன்னேன். ஃபோனில் கதை சொன்ன அடுத்த செகண்ட் நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அன்னிலேருந்து என் படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். நான் செய்கிற இந்த காலையில் வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி எனக்கு அந்த எமோஷனில் பேச முடியல, மறந்து எப்படியோ ஸ்டக் ஆகிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு சீன்லேயும் இந்த சீன் இப்படி பண்ணணும், அந்த சீனை எப்படி பண்ணணும் போராடுவார். அது நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி போராடி இது இப்படி வரணுங்க. எனக்கு வந்து சில விஷயங்கள் நான் அவர்கிட்டே கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். இது இப்படி பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு அஜ்மல் வந்து ரொம்ப கைட் பண்ணார். இந்த படத்தில் எனக்கு பெரிய பில்லராக இருந்தார். டப்பிங்லேருந்து இன்னி வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அதை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். எனக்கு அஜ்மல் கிடைச்சது இந்த படத்தில். அவர் வந்ததுக்கு அப்புறமா, நீங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறமா தெரியும் இந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ அஜ்மல். வெரி வெரி சாரி. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இப்போ இந்த படத்துல முதன்மையான கதாபாத்திரத்துல இன்னும் ஒருத்தருமே நடிச்சிருக்காரு. உதயா அவர்கள், நம்மளுடைய அஜ்மல் அவர்கள், அவரோட சேர்ந்து இன்னும் ஒருத்தரும் ஒரு முதன்மையான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அவர் வந்து வீடியோ கால்ல வந்து இணைஞ்சிருக்காரு நம்ம கூட. யோகி பாபு சார் வீடியோ காலில் பேசுகிறாங்க. சார் பேசுங்க. சார் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சாரி சார், நைட் ஷூட்ல இருக்கிறோம் சார். தயாரிப்பாளர், டைரக்டர், ஹீரோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சாரி என்னால் வர முடியல, ஏன்னா இங்கே நைட் ஷூட் போகிறதுனால. இந்த படம் ரொம்ப நல்லபடியாக வரணும், அவங்களோட ஆதரவு வேணும் என்னைக்கும். டைரக்டர் சார், எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் ஆத்மாத்மா இந்த படத்தில் நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க, பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. உங்களை பற்றி தவறான தகவலாம் வருது, அது ரொம்ப தவறு. ஏன்னா நீங்கள் ரொம்ப அர்ப்பணிப்பு, அதே மாதிரி ப்ரொடியூசருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லா விஷயம் பண்ணியிருக்கீங்க. டைரக்டரோட நடிகர் நீங்கள், ரொம்ப நன்றி சார். எந்த தவறான நியூஸ் வந்தாலும் கவலைப்படாதீங்க, முருகர் இருக்காரு, சிவபெருமான் இருக்காரு, பார்த்துக்குவாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார், எல்லாரும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், எல்லாரும் நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார், வணக்கம் சார், வணக்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.
ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யோகி பாபு சார் அவரும் ஒரு பெரிய பில்லர். இந்த படத்தில் ஒரு 5 நாள் 6 நாள் எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு, சாங் ஆடிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய இதுவும் இது. அப்படி நிறைய இந்த படத்தில் குட்டி குட்டி கேரக்டர் எனக்கு டக்குன்னு அந்த இதில் மறந்ததுனால மன்னிச்சுக்கங்க, தயவுசெய்து. வேணும்ட்டு நான் செய்யலை. எனக்கு அந்த அளவுக்கு இந்த படத்தை சின்ன ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு போனால் கூட அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் மீ டுடே. நான் ஃபர்ஸ்ட் தமிழ் பார்த்தட மூவி ஆடியோ லான்ச். ரொம்ப I'm very happy actually. And first of all, I would like to thank all the media people and each and everyone who's here today. Romba nandri. And from the bottom of my heart, I would like to thank my co-star and our producer, Udaya sir. Thank you so much for giving me this opportunity. Actually, you were the only person who believed in me and thought that I would be the perfect match to play the role Malar. So thank you so much for giving me Malar. In the opportunity kudurukka romba nandri sir. And our director Srinivas sir, thank you so much. Unakku support illama idu mudiyada. So thank you so much. I know we used to fight a lot on set, very silly fights, okay, not very serious ones. But thank you so much for being so patient with me, and without your help this wouldn't have been possible. So thank you so much. And our producers, Udaya sir, Paneer sir, Tangavel sir, thank you so much for believing in me and giving me this opportunity. I'm very grateful for this. And our music director, Naren Palakumar sir, the music and songs you were given to this movie are like very level. They are semi energetic, and I'm so in love with the songs. And I'm 100% sure that audience are going to love it too. So thank you so much. My favorite song from this movie is Shoka Nikriye, sung by G.V. Prakash sir. So he sung the song very beautifully, and I'm sure you guys are going to love it. So thank you so much. And I would like to thank Shankar sir. He is my Tamil guru, my dialogue guru. He was the one who helped me since day one to learn the dialogues. Even though it was like 1 or 2 pages of dialogues, he would make it so easy for me to learn. And director was very particular about it, that I have to learn the dialogues and then come to set. He's not going to prompt me dialogues. So Shankar sir helped me a lot. So thank you so much sir. And each and everyone who worked for Accused, choreographer Chandrika ma'am, Raja sir, and everyone, thank you so much. And I would like to thank our DOP Marada sir. Thank you so much for making me look so beautiful on screen. I still remember I used to apply a little bit of makeup and come to the set. I thought that he'll never notice that makeup. But as soon as I entered the set, he used to tell me that please take off the makeup. Please, dull makeup, please take off the makeup. So even though I was without makeup throughout the movie, you made me look good in the movie as you promised. So thank you so much, sir. And each and everyone who worked behind the camera, thank you so much. And I'm lucky to be worked with such amazing actors and stars like Ajmal sir and Silva Master, you, and Yogi Babu sir, everyone, thank you so much. And yeah, thank you so much everyone. And I'm still learning Tamil, and I promise like by next time I'll be more perfect and improve myself and work hard. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சினிமாவை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஸோ அதனால தான் பல விஷயங்கள், பல போராட்டங்கள், அதாவது கடந்த ஒரு 3.5 ஆண்டு 4 ஆண்டு காலமாக நான் படாத மன உளைச்சலே இல்லை. அவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கு என் வாழ்க்கையில். எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அம்மா உனக்கு கடவுளாக இருப்பாங்க, உனக்கு கடவுளாக இருந்து அம்மா காப்பாற்றுவாங்கன்னு எல்லாரும் சொல்கிற வழக்கம். ஆனால் எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடி, நான் போனாலும் உன்னை கடவுளாக இருந்து காப்பாற்றுவேன்னு சொன்னது தான் எங்கள் அம்மா. அது எங்கள் அம்மாவே சொன்னாங்க. எல்லாரும் அம்மா போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க என்கிட்ட 5 நாளுக்கு முன்னாடி, இறக்கிறதுக்கு முன்னாடி.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவுடைய ஆசி இன்றைக்கி வந்து அவங்க இங்கே எங்கேயோ இருந்து பார்க்குறாங்க தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ஆக்கப்பூர்வமாக அன்பாக பண்ணணும். அங்கேயே நெகட்டிவ் வந்துடுச்சுன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக நெகட்டிவாகவே போயிடும். ஒரு தொழிலில் ஒருத்தர் வராரு அப்படின்னா, அந்த தொழில் வராரு அப்படின்னா அந்த தொழிலில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். உனக்கு இந்த தொழில் சரி வராது, நீ வேற வேலையை பாரு அப்படின்றது தான். அப்போது அந்த சமயத்தில் பேசும்போது எனக்கு ஒரு கை, அந்த கை என்னை பிடிச்சிருச்சு. அந்த கை பிடிச்சி இதை மாதிரி வந்து இல்லை உதயா உன்னால் முடியும்னு ஒரு கை வந்து என்னை பிடிச்சிருச்சு. அடுத்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் படமே இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு படமே இல்லாமல் நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட யாராவது கூப்பிடுவாங்களா, அப்போது அந்த டைமில் யாராவது கூட இவனை சப்போர்ட் பண்ணி இவனை கொண்டு வரலான்னு யாரும் நினைக்கிறதில்லை. நாம் நினச்சா மட்டும்தான் நம்மளால் முடியும். ஸோ அப்படி வந்து அதுக்கு ஒரு நேரம் வரணும். அந்த நேரம் வரும்போது தான் அப்போ என்னை ஒரு கை பிடிச்சிச்சு. சார் ஐயா என்னடா இது இப்படி கையை பிடிச்சி, சரி இண்டஸ்ட்ரியை விட்டு போகலாம், எல்லாரும் சொல்கிறாங்க நம்மளுக்கு டைம் சரியில்லை, நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கை பிடிச்சிருச்சு. அந்த கை, இந்த கை அது என் தன்னம்பிக்கை, அது என்னுடைய தன்னம்பிக்கை. ஸோ அந்த தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை மனுஷனாக இன்னைக்கு வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கே தவிர, நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அக்யூஸ் தான். இந்த உலகத்தில் யாருமே வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இந்த நம்ம சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் தான் தீர்மானிக்கப்படுதே தவிர இங்கே யாரும் நல்லவர் இல்லை, யாரும் கெட்டவர் இல்லை. அவங்கவுங்க சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தர் நல்லவனாக்குறதும் ஒருத்தர் கெட்டவனாக்குறதும். ஸோ அதுதான் அப்படின்றதான் மேட்ரே தவிர மற்றபடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக இது அமைஞ்சுது. என்னுடைய ஆர்பி சௌத்ரி சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு திருநெல்வேலி படம் மூலிமா எங்கள் அப்பாவுக்கும் ஆர்பி சௌத்ரி சாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ 25 வருஷன்றது வந்து இன்னும் இல்லைங்க, இன்னும் இல்லை. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் போராடுவேன், என்னால் முடியும். அந்த உங்களை நீங்கள் நம்பலைன்னா யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. உங்களை நீங்கள் மட்டும்தான் நம்ப முடியும். அந்த நம்பிக்கையை மட்டும் தான் நீங்கள் வச்சிங்கன்னா தான் வாழ்க்கையில் வர முடியுமே தவிர, எத்தனையோ சின்ன பசங்க இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு வந்து யாரும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா ஒரு நாள் அந்த டே வரும். அதுக்கு நம்ம போராடணும், அதுக்கு வெயிட் பண்ணணும், அதுக்கு பல அவமானங்களை சந்திக்கணும், பல அசிங்கங்களை சந்திக்கணும். கூட இருக்கும்போதே நம்மளுக்கு பிரச்சனை. இந்த வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம், பணத்தையும் சம்பாதிக்கணும். அந்த பணமும் எல்லாம் வரும்போது உங்களுக்கு உண்டான மரியாதையும் விஷயங்களும் வரும். ஆனால் அதை மீறி கொஞ்சம் அன்பு இருக்காங்களே, என்னதான் பணம் இருந்தாலும் நல்லவங்கன்னு ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த அன்பு ரொம்ப 1000 பேர் வேணாம், 50,000 பேர் வேணாம். அப்படி இருக்க சூழ்நிலையில் என்ன இனிமே எனக்கு திரையுலக வாழ்க்கையே இல்லைன்ற ஒரு சமயத்தில் ஒரு நண்பர் ஸ்ரீலங்காலேருந்து வந்த நண்பர் சூர்யா அவர்கள், தயவு செஞ்சதுக்கு சார், ஏன்னா இது ஆரம்பம், இவர் தான் எனக்கு ஆரம்பம், இவர் தான் இந்த படத்துடைய ஆரம்பம். இது இந்த யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இவர் ப்ரொடியூசர்ன்ற பேரில் இல்லை, ப்ரொடியூசர்ன்ற பேரில் இவர் பேர் வராது. ஸோ என்ன அப்போ அவர் சொல்கிறாரு, உதயா நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். யார் சார் வருவா? நல்லா இருக்கும் போது இது இருக்கும்போது இவனுக்கு சரியில்லை, இவனுக்கு டைம் சரியில்லை, இவனுக்கு அது சரியில்லை, அவனுக்கு சரியில்லை, இதே தான் சொல்கிறாங்களே தவிர எனர்ஜிக்காக ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போ நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எனக்கு கொடுத்த சூர்யா சார், நீங்கள் ஸ்ரீலங்கா அவர் பெட்ரோலியம் சார் ப்ளீஸ் நீங்கள் எல்லாரையும் உங்கள் சப்போர்ட்டு, செந்தில் சார் அண்ட் ஸ்ரீதர் ப்ரோ, ஆரம்ப புள்ளி அவங்க தான் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னுடைய மிகப்பெரிய பலமாக இருந்தது வந்து என்னுடைய தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம். ஏன்னா எப்பயுமே வந்து அவர் ஒரு எனர்ஜி கொடுப்பாரு. என்னன்னா அவர் சொல்லும்போது இது மாதிரி இல்லை ப்ரோ, நம்ம பண்ணுறோம் ப்ரோ. அவருடைய நல்ல மனசு, அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் எனக்கு துணையாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி பாபா கோயிலுக்கு போவேன். மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகும்போது அந்த பாபா கோயில் பக்கத்தில் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவர் தான் தங்கவேலு சார். அந்த சாய்பாபா வந்து அவருடைய மூலியமாக எனக்கு தங்கவேலு சார், அவரும் ஒரு சாய்பாபா பக்தர். ஸோ இப்படி தான் இந்த ட்ராவல் வந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட படத்தில் இப்படி ஒரு இடத்துல தான் என்னுடைய லைஃப் பயணம் போயிட்டுருக்கு. 25 வருஷம் இன்னும் என்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா என்னை சுற்றி வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதை மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்கள் கூட்டம் என்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் இருக்கும் இருக்குது. அதில் சில பேர் வந்து நம்மளை வந்து எது வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம்.
ஸோ நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி என் குடும்பமே சரி எங்கள் அப்பாவை அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிறோம். அப்பா அம்மாவை எங்கேயுமே விட்டு கொடுத்து பேச மாட்டோம். யாரையும் ஒருத்தவங்களை விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது. அவங்க நம்மளை வந்து விட்டு கொடுக்காம நம்மளே வெளியில் போய் விட்டு கொடுத்துட்டோன்னா அதுதாகிடும். அதனாலே நாங்கள் பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் வந்து எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த இந்த படத்தில் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அவர் வந்து தான் இந்த படத்துடைய கதையை சொல்லி நிச்சயமாக சார் யூ ஆர் எ வெரி கிரேட் டைரக்டர் சார்.